அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தாங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய தலைப்பு சாகித்ய லஹரி என்னும் தலைப்பாகும். இந்த தலைப்பில் ஏற்கனவே ஆதிகால், பக்திகால், ரைத்திகால் என்று முறையாக 3 காலங்களை பற்றியும் அந்த காலங்களிலே வாழ்ந்த கவிஞர்களை பற்றியும் சொல்லி வருகிறேன். நேற்று பிஹாரி பற்றி நான் சொன்னேன். இன்றைக்கு ரஹீம் அவர்களை பற்றி சொல்லப் போகின்றேன். அவருடைய படைப்புகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரஹீம் அவர்கள் அக்பருடைய வலதுகரமாக விளங்கியவர். தன்னுடைய தந்தையார் பைரம் கானுடைய வளர்ப்பிலே வந்தவர் தான் அக்பர். அந்த பைரம் கானுடைய மகன்தான் இந்த ரஹீம். அக்பரும் ரஹீமும் ஏறக்குறைய ஒத்த வயதினர். ஆகவே அக்பர் ரஹீமை தன்னுடைய மெய்காப்பாளராக, அமைச்சராக, காவலாளி, தன்னுடைய தளபதியாகவும் வைத்துக் கொண்டிருந்தார். ஆகவே அவர்கள் இதிலும் செல்வாக்கு இருந்தது. மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த வள்ளல், மிகச்சிறந்த நிர்வாகியாகும் அவர் சிறந்த கவிஞரும் கூட. அவர் இயற்றிய சில நூல்கள் நிறைய உண்டு. அதிலே ரஹீம் சஸ்ஸை என்ற பெயரால் ரஹீம் 700 என்ற நூல் மிக புகழ்பெற்றது. அது சில பகுதிகளை நாம் இன்றைக்கு சொல்வோம். ரஹீம் சொல்கிறார், रहीमन ये तनु सूप है, ये तनु सूप है. तनु என்றால் உடம்பு. இந்த உடம்பு முரத்தை போன்றது. ये तनु सूप है, रहीम कहते हैं ये तनु सूप है, लीजिए जगत बचो. இந்த உடம்பானது முரம் போன்றது. அம்மா முரத்தில் தானியத்தை புடைப்பாங்க இல்லையா, அப்படியே தட்டுவாங்க. இப்போ என்ன ஆகிறது, தானிய மணிகள்லாம் உள்ளே போயிடும், வேஸ்ட்டு வெளியே போயிடும் இல்லையா. அது மாதிரி இந்த உடம்பாகிய முரத்துக்குள்ளார நல்லவற்றை உலகத்தை தட்டி பாருங்கள், புடைத்து பாருங்கள், நல்லவற்றை வைத்துக்கொண்டு நல்லவற்றை வெளியே தள்ளுகிறார். அதுதான் ஹல்கன்கோ உடிஜானே, ஹல்கன்கோ உடிஜானே. அதுக்குன்னா லேசான வேஸ்ட்டு, வீணானவைகளை பறந்து போக விட்டு விடுங்கள். கரியே ராக்கி பட்டோர், நல்லவற்றை தேவையானவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பட்டோர்னா சேகரித்து, ஜமா கர்கே ரக்கியே. ஜோ ஹல்கி है, बेकार चीज़ है, उसको उड़ जाने दीजिए. அதை பறக்க விட்டுருங்க. அதான் சொல்லுவாங்க பழமொழி தமிழில், காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுவாங்க. அந்த காற்றில் இருக்கும்போது காற்று போட்டால் அப்படியே பறந்துடும். அந்த தானியம் நெல் மட்டும் அப்படி இருக்கும். அது மாதிரி இங்கே புடைக்கும் போது நெல் மட்டும் உள்ளே வந்துடும், பதம் வெளியே போடும். அதுபோல் இந்த உலகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உடம்பு என்ற மரத்தால் நீங்கள் என்ன பண்ணணும், புடைக்க வேண்டும். அப்பொழுது நல்லவற்றை வைத்துக்கொண்டு நல்லவற்றை வெளியே. புரியுதாம்மா? அடுத்தது, ரஹீமன் ஜிஹ்வா பாவரி கை சரக்கு பத்தால் ஆப்புத்தோ பீத்தர் கை ஜோதி காத்த கபால். தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்பாங்க. அதாவது தப்பு செய்கிறவங்க ஒருத்தன், தண்டனை வாங்குற வேற சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, பிச்சை எடுப்பான் பெருமாள், பிடிக்குமானப்பான்னு சொல்லுவாங்க. அது வேற அர்த்தம். இது என்னன்னா, தவறு செய்வான்னு ஒருத்தன், நடுவில் அமைக்கிறவன் இன்னொருத்தன். அது மாதிரி இப்போது நமக்கு நாம் பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம், வாயால் பேசுகிறோம். அந்த வாயில் பேசுகிறோம், உதவியாக பேசுகிற நாக்கு சொல்லுவாங்களே, நரம்பில்லாத நாக்கு என்ன வேணா பேசுமா. அப்போ நாக்கு பேசிவிட்டு அது உள்ள போயிடும். அந்த பேச்சுக்கான பதில், ரிப்ளை, பலன் யாருக்கு கிடைக்கும், உடம்புக்கு கிடைக்கும். நல்லா செஞ்சால் அவங்க புகழ்வாங்க. அதே தப்பாக பேசினா என்ன வாங்க, உதவும். இங்கே விழுவும், தலையில் விழுவும்,
முதுகில் விடும். பெரும்பாலும் தலையில் தான் விடும். அதான் ஈஸியாக பிடிக்க முடியும். குடி முடிச்சுக்கலாம், குடிச்சு கூட்டுவாங்க. ஆக அந்த செய்த பாவத்துக்கு பலன் வாங்குவது இன்னொருத்தன், செய்கிறவன் இன்னொருத்தன். ரஹிமன் சொல்கிறாரு, ரஹிமன் ஜிஹ்வா நாக்கு, பாவரி பாவனா பைத்தியம் அர்த்தம். பைத்தியம் பண்ணோம், ஒரு பைத்தியம் என்ன பண்ணோம், இதை வேணா பேசுவோம். அப்போ என்ன சொல்கிறோம், என்ன பைத்தியமாக பேசுகிறாமா, அப்போ என்னவெல்லாம் பேசுகிறாங்க என்ன சொல்கிறோம், பைத்தியம் பண்ணுறோம். நாக்கு பைத்தியமாகும். அது என்ன பண்ணால் பெஸ்ட்டு ஒரு ரஹிமன் ஜிவா பாவரி கஹி கயி சொல்லிட்டு போயிடுச்சு. சரகுனா நகர்ந்து, பத்தால் நகா உள்ள பத்தாதுக்குள்ளார் எவ்வளோ போயிடுச்சு. ரைகையி சரகு பத்தால், அது பேசிவிட்டு மெதுவாக அது ஊர்ந்து உள்ளே போய்விட்டது. சரி, ஆப்புத்தோ பித்தர் கையி, நீங்கள் என்ன உள்ளே போயிட்டீங்க, ஆப்புத்தோ பித்தர் அந்தர், ஆப்தோ அந்தர் கையி, நீ உள்ளே போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு செருப்பிடுவாங்க யாருனாக்கா நம்முடைய தலைதான். ஜூத்தி காத்த கபால், இது சின்ன செருப்பு ஷூ. ஜூத்தி காத்தினாக்கா செருப்படி வாங்கும். இப்போ அந்த தண்டனை அப்படி யார் கேட்டாக்கா கபால், கபால்லாம் கண்ணம், ஜோதி காத்த கபால். அதுபோல் தவறு ஒருத்தர் செய்வான், தண்டனை இன்னொருத்தர் அனுபவிப்பான். இது வந்து உலக நியதி. அதனால் அப்படி இந்த நாக்கார வந்து அது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. நாக்கு பேசிவிட்டு தலைக்கு உதவாங்க செய்யக்கூடாது. देनदार को और है द्वेजत जो दिन रेन लोग भरम हम पे करे डाले नीचे नहीं. ரஹீம் அவர்கள் தான் புறாண்டு புறாவும் சம்பாதித்த செல்வத்தை செலவு பண்ணுறது போக எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அந்த ஆண்டு காசை முடிவுள்ள வந்து எல்லா பணத்தையும் தானம் சொல்லுவாங்க. மறுபடியும் புத்தாண்டு பிறந்து அதை அப்போதான் அந்த காசு தான் செலவு செய்வார். அதே மறுபடியும் இப்படி தான் சாப்பாட்டுக்கு போக செலவு மிச்சப்படுத்தினா வந்து அந்த ஆண்டு இறுதியில் வந்து அதை தானம் சொல்லுவார். இப்படி எதையுமே அவர் வைத்துக் கொள்ள மாட்டார் தனக்கென்று. ஆயினாலே மக்கள் அவரை பார்த்து இந்த காலத்துடைய கர்ணன் பாடு, கர்ணன் யார், வலது கை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுப்ப வைத்தவன் கனவுகள் பாடுவார் கவியரசர். வறுமைக்கு வறுமையை வைத்தது ஒரு மாமன்னன், வாழ்கவே வாழ்வே பாடுறார் கவியரசர் கர்ணனை. அந்த கர்ணனை போன்றவர் இவர் என்று மக்கள் சொல்லுவாங்க. அதை சொல்லாத நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோ வாங்கிப்போம், பெரிய கோயிலை கட்டிருப்பான், அந்த கோயிலை கட்டியவன் பேர் இருக்காதுங்க. ஆனால் அந்த கோயிலில் ஒரு லைட் போட்டிருப்பான், அவன் உபயம் கோபாலகிருஷ்ணன் பேர் போட்டுருவான். லைட் தான் போட்டிருப்பான், அது பத்து இருக்கும், அதுக்கு பேர் போட்டிருப்பான். ஆனால் அந்த கோயிலை கட்டியவன் பேர் இருக்காது. அது மாதிரி இவர் பார்த்து எல்லாரும் கண்ணன் கண்ணு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலே வந்து அவர் சொந்த படம் தான், அதுதான் செய்கிறார். ஆனால் சொல்கிறா பாருங்க எவ்வளோ இந்த பெருந்தன்மை பாருங்க அவருக்கு. தேந்தார் கோவு அவர்களே, தேன்னா கொடுக்கறது, தேந்தார்னா கொடுப்பவர், கொடுப்பவர் வேறொருத்தர். கோய் அவர் ஹை யாரோ தர்றாங்க, யாரை தர்றாங்க, யார் தர்றாங்க, கடவுள் தர்றார், அரசர் கொடுக்குறார், யார் கொடுக்குறாங்க, கொடுப்பவர் வேறு. ஜோ அவர் தான் பேஜத்தை அனுப்புறாருமா, யார் அனுப்புறாரு, தின் ரைன் பகலையும் இரவையும் அனுப்புகிறவர் அவர் தான். அப்போ யார் ஒரு அவர் தான் கடவுள். தேந்தார் கொய் அவர் ஹே ஜோ அவர் தான் பேஜத்தை பேஜ்தேகை அனுப்புகிறார். யார் அனுப்புறாரு, தின் ரைன், ரைன்னா இரவு, பகலையும் இரவையும் அனுப்புபவர் யாரோ அவர்தான் எனக்கும் கொடுக்கிறார். மக்கள் பிரமையாக, பிரம்னா பரம்னா பிரம்ம, பிரம்ம பிரம்ம என்ன, இல்லாததை இருப்பதாக கருதிக்கூடாது. ரோட்டை போயிட்டே இருக்கும், வழியில் ஒரு ஒரு கயிறு இருக்கிறது, ஐயோ பாம்பு சொல்லி நாங்கள் போட்டாங்க, அதுக்கு பாம்பு, அதுக்கு பேர் தான் பிரமைன்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன நான் சாதாரண மனுஷன், என்னை போய் கர்ணன்னு சொல்கிறாங்களே, அது பிரமையாக சொல்கிறாங்க. லோக பிரம்ம அம்பர் கரை, என்னை பார்த்து பிரமையாக வந்து கர்ணன் சொன்னாக்கா, யா நீச்சே நான் வந்து என் தலையத்தை காமிச்சிக்கிறேன், என் கண்களை நான் தாழ்த்தி கொள்கின்றேன், எனக்கு ரொம்ப அஷேம்டு, ஐ வாஸ் அஷேம்டு, நான் வந்து ரொம்ப வெக்கப்படுறேன், என்னை வந்து நீங்கள் வந்து கர்ணன் சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா கொடுப்பவன் அவன் கொடுக்குறான், இறைவன் கொடுக்குறான், இரவும் பகலையும் அவன் தான் படைக்கிறான், அவன் தான் எனக்கு கொடுக்குறான், நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் வந்து எனக்கு என்னை பார்த்து யாருமே
கண் என்று சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் எனக்கு வந்து வெட்கமாக இருக்கிறது, அவமானம் ஏற்படுகிறது. நான் வந்து தலையை தாழ்த்தி கொள்கின்றேன். அதாவது அவருடைய தன்னடக்கம் சொல்லலாம். இது வேறு தன்னடக்கம் வருது. கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களே, அந்த தன்னடக்கத்தை காட்டார். அடுத்தது கதலி சி புஜங்க முக்கு स्वाति एक गुण तीन. कदली सीप भुजंग मुख स्वाति एक गुण तीन. जैसी संगति बैठिए वैसोई पल तीन. இன்றைக்கு இப்போ நீங்கள் படிக்க வர்றீங்க, கற்றுக்க வர்றீங்க. இப்போ இதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நீங்கள் வந்து நீங்கள் கற்ற அந்த கல்வியை வந்து பிறருக்கு பயன்படுத்துகிற பொழுதோ அல்லது அந்த கற்ற கல்வி உங்களுக்கு எங்கேயாவது பயன்படும் பொழுதோ, நீங்கள் பிறருக்கு பயன்படுத்தினாலோ அல்லது பிறருக்கு பயப்படும் போது யாரும் வந்தாலோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்றைய நிகழ்ச்சி நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அன்றைக்கு நம்ம போய் படுத்த முடிவா, அவன் படிக்காவிட்டால் அவங்க வாயிட முடியுமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அப்போ வந்து அப்படின்னா நாங்கள் அப்பாட போகணுந்தாக்கா எனக்கு வாயிருப்பேனா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். கண்டிப்பாக சிந்திப்பீர்கள். அந்த காலம் வரும், வராமல். அப்போது அது ஏன் வந்தது என்றால் நல்லவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வரும். நீங்கள் சொன்னீங்களே என் அக்கா கேட்கணும்னு சொன்னாங்க, வராமல் விட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் எந்த அக்கா டவுட் கேட்டுருப்பாங்களே, வரல. ஆக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நமக்கு வந்து நன்மையை தரும். அதே ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தீமையும் தரும். ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான். ஆனால் நம்ம யாரிடம் சேர்க்கிறோமோ கூடா நட்பு கேடா முடியும் பாரு தமிழில். ஆக நல்ல நட்பு இருந்தால் நல்லது நடக்கும், தீய நட்பு இருந்தால் தீயது நடக்கும். நான் சொல்கிறாருங்க. கதலி சீப்பு புஜங்க முக்கு சுவாத்தி. சுவாத்தி என்றால் ஒரு நட்சத்திரம். சுவாத்தி என்று ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த சுவாத்தி ஸ்டார்லேருந்து ட்ராப் கீழே வரும். நைட்டில் வந்து துளி வந்து கீழே வரும். கீழே வரும்போது கடற்கரை ஓரமாக வந்து சிப்புகள்லாம் நிறைய வெளியே வந்திருக்கும். அந்த கரையில் அடித்து உட்காந்துருக்கும். அது வெளியே ஓப்பனாக இருக்கும். அது சிப்பி அதில் விழுவும். விழுந்து உடனே என்ன ஆகிடுது? உள்ளே போயிடுது. உள்ளே போய் பல ஆண்டு கழிச்சு என்ன ஆகிடுது? முத்தாக வருது. அதுதான் முத்துங்க தான். அந்த ட்ராப் தான், தண்ணி தான் விழுது. தமிழ் கண்ணாசப்பா எழுதிப்பாரு. பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என் மன்னவன் சொத்துப்பார். அது மாதிரி அந்த பனித்துளி தான் சுவாத்திக்கு மூன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு சொல்லுவாங்க சுவாத்தி முக்கியமும் சொல்லுவாங்க. தெலுங்கில் சுவாத்தி முக்கியமும் என்றால் அந்த சுவாத்தியின் ட்ராப் தான் வந்து முத்தாக மாறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ட்ராப் ஒன்று தான், சுத்தமானது தான். எப்பவுமே மேலே வரும்போது அது பூமியாகத்தான் வரும். அதே கவி சொல்வார். கவியர் குருரா சொல்வார், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார். இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். முகில்னா மேகம். இப்போ இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கையே சிரிக்கும் பாரு. இயற்கையை மோசம் சிரிக்கின்றா நீ அழாதராம் பாரு. எப்பவுமே சிரித்து கொண்டே இரு, அழாத அழக்கூடாது பாரு, மனிதன் அழக்கூடாது பாரு. இங்கே அந்த சுவாதி ஒன்று தான். ஆனால் அது எங்கே சேருதோ அதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது. கதலி என்றால் வாழை. வாழை கதை வாழை சொல்லுவாங்க. வெளிப்பட்டு சாப்பிடுங்க, சின்னதாக இருக்கும் கதலி. சரி, கதலி சீப்பு. சீப்னா சிப்பி, ஷெல். புஜங்க முக்கனாக்கா பாம்பனுடைய வாய். பாம்பனுடைய வாய். சுவாத்தி ஏக். அந்த சுவாத்தி டிராப் இருக்குத அது ஒன்று தான். ஆனால் அது கதலி என்ற வாழை மீது விழுந்தால் நைட்டோட விழுந்து சொன்னேன் இல்லையா, சிப்பில் விழுந்தால் முத்தாயிடுது. அந்த வாழை மீது விழுந்தால் அது கற்பூரமாகிறது. கற்பூர வாழை இருக்கு. வாழை கற்பூரம் எடுக்கலையா, அதுதான் கற்பூர வாழை சொல்லணும். கற்பூர வாழைன்னு சொன்னாக்கா அதன் மேலே அந்த ட்ராப் விழுந்துருக்குன்னு அர்த்தம். அதுதான் கற்பூர வாழை. நிறையா கிடையாது, அதுதான். அப்போ கதிரி மீது விழுந்தால் கற்பூரமாகிறது, சிப்பிலே விழுந்தால் முத்தாகிறது. புஜங்க முக்குன்னா பாம்பின் வாழை விழுந்தால் என்னவாகிறது? விஷமாகிறது. கதலி சீப்பு புஜங்க முக்கு சுவாத்தி ஏக்கு ஒன்றுதான். குண் தீன், குணங்கள் 3. சுவாத்தி ஏக் குண் தீன்.
ஜெய்சி சங்கத்தி பைட்டியே, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுருக்கீங்களோ வைசேயி பல் தீ, அது போன்ற பல்லை தான் கொடுப்பாங்க. ஆக நல்லோடு சேர்ந்தாக்கா நல்ல பலன், கெட்டோடு சேர்ந்தாக்கா கெட்ட பலன். ஜெய்சி சங்கத்தி பைட்டியே, சங்கத்தினா ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் உட்காருங்களோ உட்காந்து நேரம் உட்காந்துருப்பான், இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி. எங்களுக்கு ஊரில் இருக்க அவன் வேலை பார்க்குறான். எங்கள் வேறு ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இங்கே சின்ன உட்காந்துருப்பான், டெலிகில் உட்காந்துருப்பான், பாக்ஸில் உட்காந்துருப்பாங்க. சும்மா ஞாபகம் பேசுகிறவங்க சொல்ல வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சேர்ந்தாக்கா நம்ம கூப்பிட்டு வருவோம். ஜெயசி சங்கத்தி போயிட்டியே வயசு என்ன அர்த்தம்? நம்ம எப்பவுமே நல்ல ஒரு நட்பை வச்சுக்க வேண்டும். बड़े बड़ाई ना करे, बड़े ना बोले बोल, रहीमन हीरा कब कहे, लाख टका मेरो मोल. रहीमन हीरा कब कहे, लाख टका मेरो मोल. எப்பவுமே பெரியவர்கள் தன்னை பற்றி சொல்லிக்கிற மாட்டாங்க. படே படாயி நாக்கரே, பெரியவங்க தன்னை பற்றி சொல்லிக்கொள்ள மாட்டாங்க. நானே போய் நேரத்தை போய் நான் எம்ஏ வச்சுக்கேன், நான் கோல்டு மெடல் சொல்லிக்க மாட்டேன். அது விளம்பரத்துக்காக செய்ய சம்டைம்ஸ் சொல்லி ஆகணும். ஆனால் எப்போதும் சொல்ல மாட்டாங்க. படே படாயி நாக்கரே, தற்பெரும் பேச மாட்டாங்க. படையினா போலே போல், பெருசாக பேசவும் மாட்டாங்க. சரி, நீங்கள் ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க, நகைக்கடைக்கு போகிறீங்க, அங்கே வைரம் வச்சு வைரம் வைக்கிறது இருக்கு இல்லையா, தங்கம் இருக்கு இல்லையா, அந்த வைரம் வந்து நீங்கள் பார்த்து கௌரி என் வேலை வந்து 3 லட்சம் பணம் வைரம் சொல்லுமா? யார் சொல்லுவாங்க? விற்கிறவங்க கடைக்காரன்னு சொல்லுவோம். ஆனால் வைரம் சொல்லுமா? அது மாதிரி பெரியவங்க நான் தான் பெரியவங்க சொல்லி கொள்ள மாட்டாங்க. ரஹீமன் ரஹீம் சுராரமா ஹீரா கவ கஹே, வைரம் எப்போ சொல்லுது? லாக் டக்கானா லட்சம் ரூபாய், மேரோ மூல் என்னுடைய விலை என்று எப்போ சொல்லுதா? நாம் தான் சொல்லுவோம். அது மாதிரி பெரியவங்க தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா रहीमन लाख बलि करो अगुनी अगुन न जाए, राग सुनत पय पियत हूँ सांप सहज दरी காய். அதாவது என்னதான் நீ வந்து நாயை குளிப்பாட்டி மண்ணில் வைத்தா கூட அது என்ன பண்ணோம்? சாப்பிடதான் போக சொல்லுவாங்க, பழம் சொல்லுவாங்க. அது மாதிரி கெட்டவனுக்கு எவ்வளோதான் நல்ல பண்ணால் கூட அவன் மாட்டி என்ன பண்ணுவான்? அவன் கெட்டது தான் பண்ணுவான். அது மாதிரி சொல்ல பாருங்கள். ரஹீமன் லாக் பலி கரோ, கெட்டவனுக்கு லட்சம் நல்லது பண்ணுங்க, லட்சம் பலி அச்சாய்க்கு தீஜியே நல்லது பண்ணுங்க. ஆனால் அகுன் குன் அகுன், குணம் இல்லாதவனுக்கு குணம் வராது. அகுன் அகுனி அகுன்னா ஜாய், யாரெல்லாம் நல்ல பண்பு இல்லாதவர்களோ அவனுக்கு அந்த கெட்ட பண்பு போவாது. அப்படி இருப்பாங்க. அது மாதிரி ராக சுண்ணத்தை இசை கேட்கறது, கவிஞர் பாடுவார். இசை கேட்டால் குவி அசைந்து ஆடும், இறைவன் அருளாக பாடுவார். அந்த இசையை கேட்டு நாகம் ஆடும் இல்லையா, நாகம் ஆடும் இல்லையா, இசையை கேட்டு நாகம் ஆடுகிறது. சரி, அரிசி தர்றோம், அதை ஆட வைக்கிறோம், அது மயங்கி அப்படியே ஆடுது நூலியை கேட்டு இல்லையா. ராக சுனத்தை, ராகம் கேட்கிறது. அப்போ என்ன சொல்கிறோம்? குடிக்கிறப்படுறோம், அதுக்கு குடிக்கிற என்ன வைக்கிறோம்? தனியாக வைக்கிறோம், என்ன வைக்கிறோம்? ஆமாம், பால் வாக்குறோம். பால் குடிக்குது, இசையை கேட்கிறது. ஆனால் கசி என்ன பண்ணுறது? என்ன தருது? விஷந்தான் கூத்துது, விஷந்தான் தருது. சாப் ஜஹரஹி காய், சகஜி தரிக்காய், ஈஸியாக இயல்பாக விஷத்தை கொடுப்பது இயல்புங்க. தரினா விஷம், தரிக்காய்னா கடிப்பதும் விஷத்தை கொடுப்பதும் அதனுடைய இயல்பு. சகஜனா இயல்பு, சகஜமாக இயல்பாக கொடுத்துரும். ராகத்தை கேட்டு இசையை கேட்கும், பாலை குடிக்கும், ஆனது என்ன பிடிக்கும்? கடிக்கும், விஷத்தை கொடுக்கும். அதுபோலத்தான் தீயவர்கள் எவ்வளோ நல்லா பண்ணால் கூட அவங்க தீய பண்ண விட மாட்டாங்க. ஏகை சாதை சப்சதை, சப்சாதை சப்ஜாய், ஏகை சாதை சப்சதை, சப்சாதை சப்ஜாய், ரஹீமன் மூலிகி சீச்சிவோ பூலே பலே அகாய். ரஹீமன் சீச்சை மூல்கோ பூலே பலே அகாய். ஒரு வீட்டில் ஒரு படித்தவன் இருந்தால், உதாரணம் எங்கள் வீட்டில்
நான் தான் புறப்பட்டே முதல் படித்தேன். நான் அப்போ வந்து பிச்சை தான் சரி, எனக்கு பரம்பரை தொழில் யாரும் செய்யக்கூடாது படிக்கணும் சரி, எல்லாரையும் பிடிச்சார். அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறைய கெட்ட பேர் சுமந்தார், அவர் பேர் சுமந்தார், அவமானப்பட்டார். என்ன அவமானப்பட்டார் வந்து எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வந்து இந்த வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்தார், எங்களை படிக்க வைத்தார். படிக்க வைத்து ஆளாக்கினார். எங்களை பார்த்து எங்களுடைய எல்லா சர்வன்ஸ் அந்த சொந்தக்கார எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை தெரிஞ்சுனாக்கா எல்லாருமே படித்தவர்கள் தான், எல்லாருமே பட்டம் வாங்கிறவர்கள் தான், எல்லாருமே அரசு வேலை போகிறாங்க, ஐடி வகுப்புக்கு போகிறாங்க, எல்லாமே வந்து அரசு அலுவலகங்களிலே வேலை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஒருவன் படித்ததால அவரை பார்த்து எல்லாரும் படித்தார்கள். ஏகை சாதை, ஒரு சாது இருந்தால், ஒரு நல்லவன் இருந்தால் சப்சதை எல்லாருமே நல்லா வாடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு சாது இருந்தால், படித்தவன் இருந்தால் அதை பார்த்து எல்லாருமே படித்து விடுவாங்க. இப்போ சப்சாதை சப் ஜாய், எல்லாமே சவாயிட்டாக்கா எல்லாரும் சவாயிடுவாங்க. சுரா இப்போ எப்படி சார் ஒருத்தர் கஷ்டா படிச்சா எல்லாரும் படிக்க முடியும் சார் கேட்டாக்கா சொல்கிறாரு ரஹீம் சொல்கிறாரு, ரஹீமன் மூலிகை சீஞ்சிவோ, நீர் பாய்ச்சிடும் இல்லையா, சீஞ்சிவோ நீர் பாய்ச்சிடும். கொஞ்சம் ஒரு செடி வைக்கிறோம், அது வளரணும், என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி இங்கே ஊற்றுவோம், வேருக்கு ஊற்றுவோம். ஒன்றா ரெண்டா ஒன்று தானே. ஆனால் நிறைய கிளை இருக்கிறது இல்லையா செடிக்கு, பல பிரிவு இருக்கிறது. என்ன பண்ணுவோம், வேருக்கு ஒன்றுக்கு தான் ஊற்றுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மரம் பழத்தை என்ன ஆகுது, கணக்கிட்டு தருகிறது. நிறைய பூக்களை நிறைய பழங்களை தருகிறது. ஒன்று ஒரு பழம் கொடுக்குது, நிறைய தருது, ஒரு பூவை கொடுக்குது, நிறைய பூ. அது தண்ணி ஊற்றுறோம், வேறு கொடுக்கலாம். இப்போ வேறாகி ஒன்றுக்கு ஊற்றுனாக்கா எப்படி பல பேருக்கு போகிறதோ, பல கனியை தருகிறதோ, பல பூக்களை தருகிறதோ, அது போல் வீட்டில் ஒருத்தர் படிச்சிருந்தால், ஒருவன் சாதுவாக இருந்தால் அதை பார்த்து எல்லாருமே சாதுவாங்க. இதுதான் ரோல் மாடல் சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏகே சாதை சப்சதை, சப்சதை சப்ஜாய், ரஹீமன் மூலிகை சீஞ்சிக்கோ, புலை பலை அகாய், பூக்கிறது காய்க்கிறது பழுக்கிறது. ரஹீமன் ரஹீமன் निसंपत्ति बिना को ना विपत्ति सहाय, बिनु पानी जो जलज को नहीं रवि सके बचाए. रहीमन சொல்வார்கள், நிசம்பத்தி பினா சொல்லுவாங்க, பெரிய வருவாங்க, தனக்கு மீது தான் தான தர்மம் இருந்தார்கள். அப்போது உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கப்பா, ஏனென்றால் ஆபத்துக்கு அதான் உனக்கு உதவும். அதனால் நீ வந்து தனக்கு ஒரு பகுதியை, ஒரு செல்வத்தை ஒரு பக்கம் நீ வைத்துக்கொள், எல்லாத்தையும் கொடுத்துடாத. அவங்க எல்லாம் கொடுத்துருவார்கள். ஆனால் அப்போ அதே சொல்கிறா பாருங்க, நிஜ சம்பத்தி பினா ஓன் ப்ராப்பர்ட்டி, நிஜனா ஓன் சொந்த சொத்து, சொந்த பணம் இல்லாவிட்டால் கோபுனா விபத்தி சகாய், விபத்துனா விபத்து, ஆபத்து வரும்போது சகாயம் பண்ணுறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க, கோபுனா கொய்னை யாரும் இருக்க மாட்டாங்க. ஆபத்து காலத்திலே உனக்கு உதவுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக உன் காசு தான் அது அவனுக்கு உதவும். உதாரணமாக சொல்லுமா, ரஹீமன் அதான் சொல்லல, நீ சம்பத்தி பினா கோவுனா விபத்தி சகாய், बिनु पानी के, सरी बिनु पानी के जलज को, ஜலஜ்னா தாமரை. சாதாரணமாக நம்ம சொல்லுவாங்க, கவிஞர் சொல்லுவாங்க, தாமரை வந்து ஹீரோயினாகவும் சூரியன் வந்து ஹீரோவாகவும் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அந்த தாமரை பூத்த சதுரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமான்னு கவிதை பாட்டு இருப்பாரு, சதுரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா. அப்போ தான் அந்த சூரியனை பார்த்தா தாமரை மலரும். ஆனால் அது கூட வந்து அதுக்கிட்ட பணம் வாங்கணுமா, அதுக்கிட்ட தாமரை எங்கே இருக்கும், குளத்தில். அதே குளத்தில் தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த சூரியன் வந்து அதை மலர செய்யும், காப்பாற்றும். தண்ணி இல்லாத என்ன பண்ண முடியுமா, அதே சூரியன் வந்து அதை என்ன பண்ணணும், வாட வைக்கணும். ஃப்ரெண்டே வந்து காதல்லே வந்து எளிமையாக மாறிடுவோம். அதுக்கு என்ன ஏன் காரணம், அங்கிட்ட தண்ணின்ற பணம் இல்லை. கவிசப்படுவார், பெட்டியில் பணம் இல்லை, பெத்தப்புள்ளே சொன்னதில்லை, குளத்தில் தண்ணி இல்லை, குக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்தப்புள்ளே சொன்னதில்லை. அது மாதிரி கையில் தனக்கென்று பணம் இல்லாவிட்டால்
நண்பனும் கூட பகை நடக்கும். बिनु पानी के ரவி நா சகை பச்சாய். சூரியன் வந்து அந்த தாமரையை காப்பாற்ற முடியாது, அதே வச்சிடும். வெயிலே வந்து அந்த தாமரையை வந்து வாட வச்சிடும், பட்டாவளதான் ஒன்று கறிப்படும். எந்த 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 தாமரை போய் எந்த சூரியன் காப்பாற்றுகிறதோ அதே சூரியன் வந்து அதே தாமரையை கருக்க செய்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால் தண்ணீர் என்ற செல்வம்கிட்ட இல்லாதனால. அதனால் நீ என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து வைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு ஆபத்து காலத்திலே உதவுகிறார். அவனாச்சா ஆபத்து காலம் உதவும், நம்மளோட இருக்கிற சுத்துத்தான் உதவும், வேற உதவாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், வச்சுக்கிங்கிற என்ன வச்சுக்கோங்க கப்பலாமா. சரி, இது பிடிச்ச சரி. இதுவரைக்கும் நாங்கள் இந்த சாகித்ய லகரி என்ற தலைப்பிலே ரஹீம் அவருடைய படைப்புகளை பார்த்தோம். நாளை ரஷ்மி ரத்தி என்ற தலைப்பு, அது மகாபாரதத்திலே கர்ணனுடைய கதை. அந்த கர்ணனுடைய கதையை நாளை நாம் கற்க இருக்கிறோம். அது வரைக்கும் நாம் தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆர். சுந்தரராஜன். திருப்பூர். நன்றி, வணக்கம்.